இப்போ இத கேட்டுட்டு இருக்கும்போது நெறைய பேருக்கு உள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும். இந்த பிரதர் சொல்றத பார்த்தா பாவம் பண்ணா பரவாயில்லையா? இவர் என்ன ஒரு மாதிரி இப்படியே பேசிட்டு இருக்கிறாரே! நான் பாவம் பண்ணா பரவாயில்லன்னு சொல்லல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருபைன்னு சொல்லும்போது பாவம் பண்ணா ஓகே அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பாவத்துக்கு லைசென்ஸும் கிடையாது. ஆ மனிதன் எந்த ஒரு காரணத்துக்காகவும் பாவம் செய்றதுக்கு கடவுள் யாருக்கும் அனுமதி குடுக்கலன்னு சொல்லியிருக்கார். ஓகேங்களா? யாருக்கும் கடவுள் பாவம் செய்றதுக்கு அனுமதி குடுக்கல. கடவுள் அது சரின்னு ஒரு காலத்தில சொல்லல. நானும் சொல்லப் போறது கிடையாது. பாவம் செய்றது தப்பு தான். ஆனா, நம்முடைய ஃபோக்கஸ் பாவத்தில போகுது. பழைய ஏற்பாடு ஃபுல்லா பாவத்த பத்தி சொல்லுது. இல்லையா? இத செய்யக்கூடாது, இத செய்யக்கூடாது, இத செய்யக்கூடாது. நம்முடைய சிந்தனையும் அப்படி போச்சுன்னா, நாம் என்ன பண்ணுவோம்? அந்த பாவம், சாபத்துக்குள்ளான சட்டத்துக்குள்ள போயிர்றோம். ஓகே. இப்போ 2 வழி இருக்குது. ஓகேங்களா? ஒரு வழி பாவத்தை குறித்து, அந்த பாவத்த குறிச்சும், சாபத்த குறிச்சும், சாவ குறிச்சும் இருக்குது. இன்னொரு வழி பரிசுத்த ஆவி கொடுக்கிற வாழ்வை குறிச்சு இருக்குது. இப்ப நீங்க பாவத்த குறிச்சும், சாபத்த குறிச்சும் யோசிச்சீங்கன்னா எங்க போவீங்க? இந்த இந்த ரோட்ல போவீங்க. ஓகேங்களா? இந்த ரோட்ல போனா ரட்சிப்பு கிடையாது. இன்னொரு ரோடு என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவி கொடுக்கிற தூய வாழ்வு. அப்ப ஆவியானவர் கொடுக்கிற அந்த துணையோடு போம்போது தான், நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். அதனால தான் பைபிள் தெளிவா சொல்லுது, பரிசுத்த ஆவியின் துணையோடு தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்பவர்களே கடவுளின் மக்கள். இப்ப நம்ம பரிசுத்த ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழாம, சட்டத்த கடைபிடிக்கும்போது எங்க ஆவோம்? கடவுளுடைய மக்கள் கிடையாது பைபிள் பிரகாரம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாவத்தில போய் விழுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.